வெல்கம் டு ப்ளூம் மேக்ஸ். இது உங்களுக்கான சேனல். இந்த வீடியோவில் பார்த்தோம்னா காம்ப்ளெக்ஸில் வந்து இன்டகிரேஷன் அண்டு கால்குலஸ் ஆஃப் ரெசிடியூ. ஃபஸ்ட்டு இதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து லாரன்ஸ் சீரீஸை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 1/z into z minus 1 z minus 2 அபவுட் எந்த ஆனுவல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா mod z minus 1 கொடுத்துருக்காங்களா. ஸோ இதுக்குள்ளே ஆன்சர் எது வரும்னு பார்க்கணும். நம்ம இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு mod z minus 1 less than 1 இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு சிங்கிள் வேரியபிளாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ யூன்னு எடுத்துக்கிறோம். தென் u + 1 வந்து z வந்துடும். அப்போ mod z less than 1 இல்லைனா mod u less than 1. சரிங்களா, இப்படி தானே வரும், தவறாக இருக்குது. mod u less than 1. ஸோ அதில் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் அதே மாதிரி 1/z into z minus 1 z minus 2 ஸ்ப்ளிட் பை பார்ஷியல் ஃப்ராக்ஷன். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சம்மில் அதை போட வேண்டாம், கொஞ்சம் பெருசாக போகும். அதனால் ஸ்ப்ளிட்டப் பண்ணிங்க. ஏக்கு வந்து 1/2, பிக்கு -1, சிக்கு 1/2ன்னு வருது. சரிங்களா, ஸ்ப்ளிட்டப் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணுறோன்னா ஃபுல்லாக வந்து யூவில் மாற்றியாச்சு. அது யூவில் மாற்றின பிறகு என்ன பண்ணுறோன்னா அந்த எக்ஸ்பென்ஷன் ஃபார்முலா கொண்டு போயிடலாம். அதாவது 1 + x power -1 இல்லை 1 - x power -1 அந்த ஃபார்முலா ஷேப்பில் கொண்டு போயிட்டு ஸோ நம்ம அதுக்கப்புறம் அதை சிம்பிளை பண்ணோம்னா எந்த ஷேப்பில் வருதுன்னு பார்க்கலாம். சரிங்களா, அப்புறம் யூவை மறுபடியும் ஜெட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் இந்த ஷேப்பில் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் அது ஃபஸ்ட்டு டேமும் லாஸ்ட்டு டேமும் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஈவன் டேம்லாம் கேன்சல் ஆகிடுது. ஆட் டேம்லாம் வந்து ட்வைஸ் வந்துடுது. ஸோ அதுலேருந்து -2 வெளியே எடுத்து கேன்சல் பண்ணோம்னா ஃபைனலாக வி கெட் -u minus u cube minus u power 5. What about u? u is nothing but z minus 1. u க்கு பதிலாக z minus 1 ரிலீஸ் பண்ணோம்னா ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கு இதில் பர்ஃபெக்டான ஆப்ஷன். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரெசிடியூ அட் இன்ஃபினிட்டி. இப்போ சமீபத்தில் கேட்குறாங்க நம்மளுக்கு ரெசிடியூ அட் இன்ஃபினிட்டி. இது ஒன்றும் இல்லை, ஃபங்க்ஷன் f of z எடுத்துக்கிறோம். f of z அனலிட்டிக்காக இருக்குது அட் இன்ஃபினிட்டி. ஹென்ஸ் ரெசிடியூ அட் இன்ஃபினிட்டி எப்படி ஃபார்முலா போடுறோன்னா எழுதியிருக்கேன் பாருங்கள். ரெசிடியூ அட் இன்ஃபினிட்டி என்னென்னா லிமிட் z டென்ஸ் டு இன்ஃபினிட்டி -z into that f of z. இது கேர்ஃபுல்லாக பார்த்துங்க, ஃபார்முலா நம்மளுக்கு இது. ஸோ -z into ஆல்ரெடி f of z ஒரு z இருக்குது. ஸோ -z² ஆகிடும். இதுலேருந்து z காமன் எடுங்க. நான் சப்ஸ்டியூட் இன்ஃபினிட்டி இல்லையா, 1/∞ 0 வரதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணோம்னா z² கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெட்டுக்கு பதிலாக இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்ளை பண்ணால் ஃபைனலாக -1 வருது. ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு இதில் வெரி பர்ஃபெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டெஃபினேஷன் அப்படியே கொடுத்துருக்காங்க. என்னென்னா z = a இடத்துல ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி ஆஃப் f, தென் a is the pole of f. ஸோ நமக்கு pole of fனா என்ன அர்த்தம், அந்த mod f of zல zக்கு ஏவை அப்ளை பண்ணால் இன்ஃபினிட்டி வரும் இல்லையா. ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்தும் பார்த்தோம்னா ரெசிடியூனுடைய டெஃபினேஷன் தான் கொடுத்துருக்காங்க. என்ன டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா போல் ஆஃப் ஆர்டர் எம்மாக இருந்தால் வாட் அபவுட் ரெசிடியூன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெசிடியூ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அதில் FA 1/m - 1 ஃபேக்டோரியல் g⁻m - 1 × a. ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கு இதில் மிகச்சரியானது. சரிங்களா, ஃபோர்த்து ஏன்னா ஸ்ட்ரெயிட் கொஸ்டின் நம்மளுக்கு இது. அடுத்து ஃபிஃப்த்து கொஸ்டினை பார்த்துக்கலாம். ஃபிஃப்த்து பார்த்தோம்னாலும் நம்மளுக்கு கோஷ் இன்டெக்ரல் ஃபார்முலா தான் கொடுத்துருக்காங்க. தி வேல்யூ ஆஃப் ஒரு இன்டெகிரேஷன் கொடுத்தாச்சா. சர்க்கிள் வந்து mod z minus 1 = 4. ஸோ இதில் f of z வந்து 3e⁻z. இது அனலிட்டிக் அட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் தி சர்க்கிள். mod z minus 1 = 4. கோஷ் இன்டெக்ரல் ஃபார்முலா போட்டுடலாம். புரியுது இல்லையா. ஸோ இதில் அப்ளை பண்ணோம்னா என்ன ஃபார்முலா நமக்கு வருதுன்னா f of πi into 2πi = அந்த ரிலேஷன் அப்படியே வருது. இப்போ f of πi என்ன வரும் நம்மளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா இதில் டேம் என்ன வருது நம்மளுக்கு, இது தான் போட போகிறோம் இல்லையா. f of πiனா f of அது என்னது 3e⁻πi into 2πi வருமா.
சரிங்களா? ஸோ அப்போ இ பவர் பை ஐ வேல்யூ பார்த்திங்கன்னா என்ன வரும் நம்மளுக்கு? இ பவர் பை ஐ வேல்யூ காஸ் பை ஐ ப்ளஸ் ஐ சைன் பைன்னு வருமா? ஸோ காஸ் பை வந்து -1ன்னு வரும். சரிங்களா? ஸோ இதில் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா -2πi அப்படின்னு வரும் நம்மளுக்கு. இதில் ஆக்சுவலாக வேல்யூஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. என்ன டைம் போட்டிருக்கணும் இதில்? ஆப்ஷன் ஏ வந்து 2πi, பி வந்து இந்த இடத்துல எஃப் ஆஃப் இசட் தவறாக போட்டிருக்கேன் பாருங்கள். நான் இந்த 3 வராது. ஸோ அப்போ இங்கேயும் 3 வராது. இந்த இடத்துல இ பவர் மைனஸ் ஐ வந்து -1 இன்ட்டு 2πi. ஸோ தட் -2πi. ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு சி தான் கரெக்டாக வரும். அதில் ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு இதில் பர்ஃபெக்டான ஆப்ஷன். சரிங்களா? ஸோ அந்த 3 வராது, நான் தவறாக போட்டிருக்கேன். அதை எடுத்துட்டோம்னா -2πi தான் வருது. 6th பார்த்தோம்னா if f of z is equal to 1 - e power z divided by 1 plus e power z, then at z equal to infinity f of z as போலா, ரிமூவபிளா, ஐசோலேட்டரா இல்லை நான் ஐசோலேட்டரா? ஸோ இதை ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? டினாமினேட்டர் முதல்ல நம்ம ஜட்ஜ் பண்ணலாம். 1 plus e power z வந்து 0ன்னு எடுத்தோம்னா e power z is equal to -1ன்னு வரும். இந்த -1ஐ இ பவரில் எப்படி எழுதலான்னா e power 2n pi I plus pi I. அப்புறம் நீங்கள் என்னக்கு வேல்யூ போட்டு பாருங்கள், 1 2 3 போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும் அது. அதுக்கப்புறம் இ பவர் சேமாக இருக்கிறதுனால z equal to 2n plus 1 into pi I, where n is any integer. hence z equal to 2n plus 1 pi I. n வந்து பாசிட்டிவ் இன்டிஜர் எடுத்துக்கிறோம். இன்டிஜரு இஸ் த சிம்பிள் ஃபோல் ஆஃப் எஃப் ஆஃப் இசட். மேலே டிகிரி இதுவாக இல்லை இல்லையா? ஸோ சிம்பிள் ஃபோல் ஆஃப் எஃப் ஆஃப் இசட்டாக இருக்கிறதுனால ஆப்வியஸ்லி z equal to infinity is a limit point of these poles. ஸோ அப்போ லிமிட் பாயிண்ட் ஆஃப் தீஸ் போல்ஸ்னால் நம்மளுக்கு என்ன கண்டிஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா z equal to infinity is a நான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டியில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கு வெரி பர்ஃபெக்டான ஆப்ஷன். புரியுதுங்களா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம்னா 7th கொஸ்டின். ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இது, கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இது பார்த்து வச்சுங்க. அதில் கேட்டிருக்காங்க என்னென்னு பார்த்தோம்னா if f of z and g of z are analytic inside and on a simple closed contour C with என்னது mod g of z less than f of z bigger இருக்குது on C. ஸோ இதில் f of z and g of z have the same number of zeros inside C அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் f of z plus g of z and f of z have the same number of zeros inside C. C பார்த்தோம்னா f of z plus g of z and f of z does not have the same number of zeros. D பார்த்தோம்னா ஏனுடைய கான்ட்ரா பாயிண்ட் f of z and g of z. ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் ஆப்ஷன் வந்து பி தான் நம்மளுக்கு கரெக்ட். அதாவது f of z-க்கும் g of z-க்கும் அண்டு f of z have the same number of zeros inside curve C, circle C ன்னு வச்சுக்கலாம். contour, closed contour C. ஸோ B is a very perfect option. நெக்ஸ்ட்டு 8th பார்த்தோம்னா a point z equal to z0 is a singular point. நார்மலாக எப்போ நம்ம சிங்குலர் பாயிண்ட் சொல்லுவோம்? when it fails analytic condition, that is not differentiable at a point. எதில் சொல்கிறோமோ அந்த பாயிண்ட். ஸோ வெரி கிளியராக இருக்குது, நாட் அனலிட்டிக். ஸோ எடுத்தவொடனே இதை எடுத்துடலாம். இதை மேட்ரிக்ஸில் சிங்குலர்னு என்ன சொல்லுவோம்? டிட்டர்மினன்ட்டு 0 ஆகிடும். ரைட்டா? இந்த இடத்துல சிங்குலர்னால் டிஃப்ரென்ஷியபிலிட்டி ஃபெயில்ஸ் அட் எந்த பாயிண்ட் சொல்கிறாங்களோ அந்த பாயிண்ட். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த பர்ஃபெக்ட் ஆப்ஷன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா 9th கொஸ்டின் பார்த்துக்கலாம். இஃப் z equal to a is an isolated singularity, அதாவது லாரன்ஸ் சீரீஸை கொடுத்துருக்காங்க. அந்த லாரன்ஸ் சீரீஸில் எந்த டைம் 0 சொல்கிறாங்க பாருங்கள். n less than or equal to -1. அப்போ மைனஸ், தட் மீன்ஸ் a -1, a -2, a -3 அந்த டைம். அதாவது பிரின்சிபல் பார்ட் ஆஃப் த லாரன்ஸ் சீரீஸ் ஆப்சண்ட். புரியுதுங்களா? இந்த பாசிட்டிவில் ஜெட்டில் மேலே பவரில் போகிற பாசிட்டிவில் போகிறதெல்லாம் வந்து நார்மல் பார்ட்டு. இந்த ஜெட் பவர் மைனஸில் வரதெல்லாம் லாரன்ஸில் பிரின்சிபல் பார்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிரின்சிபல் பார்ட் ஆப்சண்ட்டாக இருந்தால் என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிள். அந்த பிரின்சிபல் பார்ட்டை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ ரிமூவ் பண்ணதுனால ஆப்ஷன் என்ன வரும் பாருங்க, சி தான் நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான ஆப்ஷன். என்னது?
a removable singularity. Whenever Lorentz series nuடைய principal part absent இருந்தால் நம்ம என்ன சொல்லலாம்னா removable singularity சொல்லலாம். ஹோலுக்கு வந்து நம்மளுக்கு இன்ஃபினிட்டி வரும். லிமிட் z டென்ஸ் டு இன்ஃபினிட்டி f ஆஃப் z போட்டால் இன்ஃபினிட்டி வரும். எசென்ஷியல் சிங்குலாரிட்டியில் ஃபைனைட் நம்பர் ஆஃப் பிரின்சிபல் பார்ட் இருக்கும் பிக்கு. அந்த 3 சிங்குலாரிட்டி நம்மளுக்கு இம்பார்ட்டன் நல்லா பார்த்து வச்சுங்க. 10th வெரி நார்மல். இந்த இண்டெக்ஸ் ஆஃப் n, காமா அந்த கோஷி இன்டர்வல் ஃபார்முலா போகிறது. இது லாஸ்ட் டைம் கூட கேட்டிருக்காங்க. f ஆஃப் z ஒன்றா இருக்குது. c இஸ் a சர்க்கிள் அபவுட் a. ஸோ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பை கோஷி இன்டர்வல் ஃபார்முலா வெரி சிம்பிள் 2πi வந்துடுமா? ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கு. ஏன்னா f ஆஃப் a 1 ஆகிடுது இன்ட்டு 2πi. ஸோ 1 into 2πi ஒன்லி 2πi. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.